அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மகாசிது ஷரியா என்ற பாடத்தில் இன்னொரு பகுதிக்கு வரும் அத்-தரூரியாத் அல்-ஹம்ஸ். இந்த 5 அத்தியாவசிய மகாசிதுகளை பாதுகாத்தல் என்று சொல்கிறது. அப்போ அதை பெரும்பாலும் ஆரம்பகால இமாம்கள் எல்லாத்தினுடைய ஒரு ஏகோபித்த நிலைப்பாடாக இருந்தது. தரூரியாத் என்று சொல்கிறது இந்த 5 விஷயங்கள்: தீன், நஃப்ஸ், நஸ்ல், அல்-அக்ல், அல்-மால். நவீன காலத்தில் தான் இந்த தரூரியாத் அல்-ஹம்ஸ் என்று சொல்கிற இந்த 5 அத்தியாவசிய மக்காசிதுகள் என்று சொல்கிறத 5க்கு வெளியில் நாங்கள் போகலாமா இல்லையா என்று சொல்கின்ற ஒரு வாத பிரதிவாதமும் நவீன காலத்தில் தோற்றம் பெற்றது. ஆரம்ப காலத்தில் இமாம் கராஃபி போன்றவர்கள் இந்த இப்படியான ஒரு வாத பிரதிவாதத்தை தொடங்கி வச்சாலும் கூட அது பெரிய அளவுக்கு அதற்கு பிறகு வளர்ச்சி அடையலை. அந்த வகையில் நாங்கள் பொதுவாக வரலாற்று கால பகுதியை பார்த்தா இந்த கருத்துக்களை ஆரம்பமாக பேசிய ஃபைலசூஃபுல் ஆமிரியாக இருக்கலாம், அது பிறகு இமாம் ஜுவைனி, அது பிறகு இமாம் கஸாலி, அது பிறகு ஷாத்திபி என்று சொல்கிற அந்த மக்காசிதினுடைய அந்த உச்சகட்ட காலப்பகுதிகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குற ஹிஜ்ரி, அதாவது 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளை பொறுத்தவரையில் இந்த காலப்பகுதிகளை நாங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை காண்றோம் என்றால் தரூரியாத் அல்-ஹம்ஸ் என்று சொல்கின்ற இந்த சொற்பிரயோகம் மிச்சம் பிரபல்யமாக இருந்திருக்கிறது. அப்போ நாங்கள் ஹிஃப்லு தரூரியாத் அல்லது தரூரி என்று நாங்கள் சொல்கிற நேரத்தில் இந்த தரூரி எது, தரூரின்னு சொன்னால் என்ன என்று சொல்கிறத நாங்கள் இதுக்கு முன்னர் விளங்கப்படுத்தினோம். அதாவது எங்கட அந்த சமூக வாழ்வொழுங்கு பாதுகாக்கப்படுவதற்குரிய அடிப்படையான அம்சங்கள். அப்போ அந்த குறித்த அம்சம் இருந்தால் சமூகத்தினுடைய அந்த ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்படி அது இல்லாமல் போகிற நேரத்தில் அந்த ஒழுங்கு அப்படியே சீர்குலைந்து போகும் என்று சொல்கிற அந்த விஷயத்தை தான் நாங்கள் தரூரி என்று சொல்கிறது. அப்போ இந்த 5ஐயும் தான் அந்த தரத்திலான விஷயமாக இமாம்கள் கருதினார்கள். அப்போ முதலாவது அதில் தீன், 2வது அந்நஃப்ஸ் அதாவது உயிர், அடுத்தது 3வது அல்-அக்ல் அதாவது அறிவு, 4வது அந்நஸ்ல். நஸ்ல்னு சொன்னால் பரம்பரை. பழைய சொற்பிரயோகத்தில் இந்த வம்சம் என்று சொல்கிற அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்துவார்கள். அதே போல் அல்-மால் செல்வம் என்று சொல்கிற இந்த 5 காரணிகள். இந்த 5 காரணிகள் மிக அடிப்படையான அந்த தரூரியாத்தாக பொதுவாக ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். இந்த இதில் முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்னென்றால் அதிகமான இமாம்கள் இந்த 5 மகாசிதுகளையும் குறிப்பதற்கு பயன்படுத்தியது எது என்றால் இந்த சொற்பிரயோகத்தை தான், தரூரியாத் அல்-ஹம்ஸ் என்று சொல்கிற இந்த சொற்பிரயோகத்தை தான் அதிகமாக பயன்படுத்தினார்கள். இதற்கு அப்பால் இன்னும் சில சொற்பிரயோகங்கள் இமாம்களூடாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அல் குல்லியாத் அல்-ஹம்ஸா, அதே மாதிரி அல் உசூல் அல்-ஹம்ஸா, அல் அர்கான் அல்-ஹம்ஸா. இந்த சொற்பிரயோகங்கள் இதே கருத்தை குறிப்பதற்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பார்க்கல. நாங்கள் சொன்ன இந்த சொற்பிரயோகங்கள் அதிகமாக எந்த காலப்பகுதியில் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் பார்த்தா மிக பெரும்பாலும் நாங்கள் சொன்ன அந்த ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட இந்த காலப்பகுதிகளில் பொதுவாக இந்த 5 அம்சங்களையும் குறிப்பதற்கு இமாம்கள் இந்த சொற்களை கூடுதலாக பயன்படுத்தி நாங்கள் பார்க்கிறோம். இதில் அஹ்மத் ரைசூனி ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துவார் என்னன்னு சொன்னால், உண்மையில் இந்த வேறுபட்ட சொற்பிரயோகங்களை இதற்கு குறித்தமை எங்களுக்கு இன்னொரு புதிய ஒரு செய்தியை அதில் சொல்கிறது. அதாவது நாங்கள் தரூரியா என்று சொல்கின்ற நேரத்தில் அதிலிருந்து விளங்கி கொள்கின்ற ஒரு கருத்தொண்டு இருக்கிறது. தரூரியா என்று சொல்கிற நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தின மாதிரி அந்த குறித்த விஷயம் அந்த அந்த ஒழுங்கமைப்பை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமானது. அந்த குறித்த விடயம் இல்லைண்டா இந்த ஒழுங்கமைப்பு அப்படியே கலப்ஸ் ஆயிடும், அது அப்படியே சீர்குலைந்து போய்த்தரும். அப்போ அது அந்த அதாவது அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு காரணியாக இருக்கும். மனித வாழ்வை இந்த உலகத்தில் இல்லாமல் செய்வதற்குரிய ஒரு காரணியாக இருக்கும், அல்லது மனித வாழ்வை அந்த மனித இனம் அழிந்து போவதற்கான ஒன்றாக இருக்கும். அந்த குறித்த விஷயம் பாதுகாக்கப்படலைண்டா, தீன் பாதுகாக்கப்படலைண்டா, அறிவு பாதுகாக்கப்படலைண்டா,
பரம்பரை பாதுகாக்கப்படலண்டா, செல்வம், உயிர், இப்படி இந்த ஒவ்வொரு விஷயமும் பாதுகாக்கப்படலண்டா மனித வாழ்வு ஒழுங்கு இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது சாத்தியமற்று போய்த்திரும். மனித வாழ்வு ஒழுங்கு சீர்குலைந்து போய்த்திரும் என்று சொல்றது. அதுதான் அந்த பரூரி என்று சொல்ற இதனுடைய பொருள் என்று விளங்கப்படுத்தின. அப்ப பரூரியாத் என்று சொல்றதனூடாக நாங்க புரிஞ்சு கொள்ற ஒரு கருத்தொண்டு இருக்கிற. அப்ப அது எந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொல்றது எங்களுக்கு அது காட்டும். இப்ப நாங்க இந்த சொல்ல பயன்படுத்துகின்ற நேரத்தில் குல்லியாத் என்று சொல்கின்ற சொல்ல பயன்படுத்துகின்ற நேரத்தில் அங்க அஹ்மத் ரைசூனி சொல்லுவார் என்றால், இந்த சொல்ல பயன்படுத்துகின்ற நேரத்தில் நாங்க வேற சில கருத்துக்கள் அதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கு. சாதாரணமாக இந்த குல்லி என்ற சொற்பிரயோகம் எதற்கு எதிர்கருத்தாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னா, ஜுஸ்இ என்ற சொல்லுக்கு எதிர்கருத்தாக தான் பயன்படுத்தப்பட்டது. ஜுஸ்இ என்று சொல்ற நேரத்தில் குறிப்பிட்ட முஃப்ரதாத்துகளோடு சில அந்த தனித்தனியான விஷயங்களோடு சம்பந்தப்பட்டது, அதுக்கு நாங்க ஜுஸ்இ என்று சொல்லுவோம். குல்லி என்று சொல்ற நேரத்தில் மொத்தமாக எல்லாத்தோடும் சம்பந்தப்பட்டது என்று சொல்றது. இங்க அல் குல்லியாத் அல் ஹம்சா என்று சொல்ற நேரத்தில் நாங்க புரிஞ்சு கொள்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 5 விடயங்களும் மார்க்கத்தினுடைய மொத்தமான எல்லா விவகாரங்களோடும் சம்பந்தப்பட்டது என்று சொல்றது. அது வெறுமனே ஒரு ஜுஸ்ஓடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இன்னொரு வகையில சொன்னா, இந்த ஜுஸ்ஸ அமுல்படுத்துவதனூடாக அடையப்பெறுகின்ற ஒரு இலக்கு இது என்று சொல்வது மட்டுமல்ல. இப்போ உதாரணமாக இபாதத் என்று சொல்றதுவோ, அல்லது அதற்குள்ளால தொழுகை என்று சொல்வதுவோ, அல்லது தொழுகைக்குள்ளால சுஜூது என்று சொல்றதுவோ, அல்லது அதுல ஓதுகின்ற விஷயம் என்று சொல்றதுவோ, இப்படி இந்த ஒவ்வொரு ஜுஸ் நாங்க எடுத்தால், ஒவ்வொரு தனித்தனி பிரிவுகளை நாங்க எடுத்தால், அந்த தனித்தனி ஒரு பிரிவை நிறைவேற்றுவதனூடாக மட்டும் அடைவதற்குரிய ஒன்று அல்ல. மாற்றமாக குல்லி என்று நாங்க சொல்கின்ற நேரத்தில் மொத்தமானது அது. அப்ப ஷரியத்தினுடைய எல்லா பகுதிகளையும் நிறைவேற்றுவதனூடாக நாங்க அடைந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்று சொல்கின்ற அந்த கருத்து இதிலிருந்து எங்களுக்கு விளங்கும். அப்ப குல்லியாத் ஹம்சா என்று சொல்ற நேரத்தில் தரூரியாத் என்று சொல்கின்ற நேரத்தில் நாங்க புரிஞ்சு கொள்கின்ற கருத்தை விடவும் வேறுபட்ட ஒரு பொருள் அங்க புரிஞ்சு கொள்ளப்படுகிறது. சொல்ற மாதிரி இந்த 5 அம்சங்களும் எப்படியெல்லாம் ஷரியத் பரப்புக்குள்ளால பிரயோகிக்கப்பட்டு இருக்கிறது, என்ன முக்கியத்துவம் அதற்கு இருக்கிறது, எந்த வகையிலெல்லாம் அது பார்க்கப்பட முடியும் என்று சொல்கின்ற அந்த கருத்துக்களை நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த சொற்பிரயோகங்கள் ஊடாகவே என்று சொல்றது. அடுத்தது அல் உசூல் அல் ஹம்சா. உசூல் என்ற சொற்பிரயோகத்தை நாங்க எடுக்கிற நேரத்திலேயும் அவர் சொல்லுவார் என்றால், அஸ்ல் என்ற சொற்பிரயோகம் ஃபரா என்ற சொற்பிரயோகத்துக்கு எதிர்கருத்தான். அப்படியாக இருந்தா ஒன்று அஸ்லாக இருக்கிறது என்று சொல்ற நேரத்தில் அங்க நாங்க விளங்குறோம் என்றால், அதுக்கு கீழால நிறைய விஷயங்கள், நிறைய கிளைகள் அதுக்கு காணப்பட முடியும் என்று சொல்றோம். இதனூடாக இது உசூல் ஹம்சா. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அசில் என்று சொல்ற நேரத்துல அதுக்கு கீழால நிறைய கிளை பிரிவுகளை அது உள்ளடக்கக்கூடியது என்று சொல்கின்ற ஒரு பொருளை நாங்க அதுல இருந்து விளங்கிக் கொள்றோம். அப்ப நிறைய கிளை அம்சங்கள்ல உள்ளடக்கக்கூடிய ஒரு பொது காரணி அது என்று சொல்கின்ற ஒரு கருத்து அதிலிருந்து நாங்க விளங்கிக் கொள்றோம். அடுத்து இந்த அசில் என்ற சொல்லினூடாக நாங்க விளங்குற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. நாங்க இந்த அசில் என்ற சொற்பிரயோகத்தை பல சமயங்கள்ல தலீல் என்ற கருத்துல பயன்படுத்துகின்றோம். அதுக்கான ஆதாரம் என்று சொல்கின்ற ஒரு கருத்துல நாங்க பயன்படுத்துகின்றோம். அப்ப அந்த வகையில ரைசூனி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார் என்றால், இந்த 5 அம்சங்களும் ஷரியத்துல நாங்க சொல்லுவோம் மிச்சம் தெளிவாக ஆதாரபூர்வமாக இவைதான் நாங்க அடையப்பெற வேண்டிய முக்கியமான இலக்குகள். அதை நாங்க பரூரி என்று சொல்லுவோம், குல்லி என்று சொல்லுவோம், அஸ்ல் என்று சொல்லுவோம், அர்கான் என்று சொல்லுவோம். இப்படி அதற்குரிய அந்த முக்கியத்துவத்தை பல வகையில கொடுத்து வச்சிருக்கிறோம். அந்த வகையில இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாங்க ஒரு இஸ்தின்பாத்தின் போது ஆதாரமாக கொள்ளேலுமா என்று சொல்கின்ற அந்த விஷயம். அப்ப உசூல் ஹம்சா என்று சொல்ற நேரத்துல இது ஒரு தலீலும் தான் இன்னொரு வகையில. அதாவது நாங்க ஒரு புதிய இஜ்திஹாதுக்கு போகின்ற நேரத்துல இது பாதுகாக்கப்படுகிறதுவா இல்லையா என்று சொல்கின்ற ஒரு விஷயத்தையும் நாங்க அங்க அந்த மஸ்அலாவுல நாங்க பார்க்க போறோம். விளந்தானே? அதாவது இது ஒரு இஸ்தின்பாத்துக்கான ஒரு தலீலாக கூட இது அமையும். இப்ப நாங்க ஒரு குறித்த ஒரு மஸ்அலாவை நாங்க பேசுறோம், அது தீனை பாதுகாக்கிறதா இல்லையா
அல்லது உயிரை பாதுகாக்கிறதா இல்லையா? உயிரை பாதுகாக்கிறதாக இருந்தா அதை நாங்க அனுமதிக்க முடியும். உயிரை பாதுகாக்கல, எனவே நாங்க அதை அனுமதிக்கிறதுக்கு இயலாது என்று சொல்ற. அப்படி அந்த ஒரு புதிய இஜ்திஹாதின் போது, ஒரு இஸ்தின்பாத்தின் போது ஒரு தலீல் ஷரஈயாக, ஒரு தலீலாக பயன்படுத்துவதற்கும் அதை முடியும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை குறிக்கிறது நாங்க இந்த உசூல் அல் ஹம்சா என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகத்தை நாங்க பயன்படுத்துகின்ற நேரத்தில். அதே போல அல் அர்கான் அல் ஹம்சா, இத ருக்குன் என்று சொல்கின்ற நேரத்தில் அங்க நாங்க நாடுகின்ற கருத்து என்ன? ஒரு விஷயத்தை நாங்க ருக்குன் என்று சொல்றோம் என்று சொன்னா அதோட பொருள் என்ன? இப்ப சாதாரணமா சிம்பிளா நாங்க சொன்னோம் என்றால், பிரிதொரு விடயத்தினுடைய இருப்பு இன்னொன்றுல தங்கி இருக்குமாக இருந்தா, ஒரு விஷயத்துல தங்கி இருக்குமாக இருந்தா அந்த விஷயத்தை நாங்க சொல்லுவோம் அது அது ருக்குன் என்று சொல்லுவோம். இப்ப இந்த விடயம் இது செல்லுபடியாவதும் சரி, அதை நாங்க ஏற்றுக்கொள்றதா மறுக்கிறதா என்று சொல்ற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு காரணியில தங்கி இருக்கு என்று சொல்லி இருந்தா அந்த காரணிக்கு நாங்க சொல்லுவோம் ருக்குன் என்று சொல்லி. இப்ப அதுல ருக்குனுக்கும் ஷர்த்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், ருக்குன் அந்த குறிப்பிட்ட செயற்பாட்டோட ஒரு பகுதியாக இருக்கும், அதோட ஜுஸ் ஒன்றாக இருக்கும். ஷர்த்து அதுக்கு வெளியில் இருக்கின்ற ஒன்றாக காணப்படும் என்று சொல்ற இந்த வேறுபாடு தான் பெரும்பாலும் அந்த ருக்குன் ஷர்த்தை வித்தியாசப்படுத்துகிற நேரத்தில் சொல்றேன். ஆனா ரெண்டுடைய பணி கிட்டத்தட்ட ஒன்றுதான். ருக்குண்ட பணியும் ஷர்த்துட பணியும் ஒன்றுதான். ருக்குனும் அந்த குறித்த செயற்பாட்டினுடைய அந்த இருப்பை நியாயப்படுத்துகின்ற ஒரு காரணி, அது அந்த காரணி இருந்தா தான் இது இருக்கும் என்று சொல்றது. ஷர்த்தும் அதே வகையானது, அது இருந்தா தான் இது இருக்கும் என்று சொல்றது. ஆனா வித்தியாசம், ருக்குன் அதே ஒரு பகுதி என்று சொல்றோம். அப்ப நாங்க இங்க அல் அர்கான் அல் ஹம்சா என்று சொல்ற நேரத்தில் எதை வச்சு நாங்க சொல்லுவோம்? அல் ஹயாத் அல் பஷரிய, மனித வாழ்க்கைக்குரிய 5 தூண்கள் இவை என்று சொல்றது தான் அந்த பொருள். அப்ப இதுல ஏதேனும் ஒரு தூண் இழக்கப்பட்டாலும் கூட அந்த வாழ்க்கை நிலைக்காது, அது விழுந்துடும். இப்ப அந்த ஹதீஸ்ல வார மாதிரி புனியல் இஸ்லாம் வலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 விஷயங்கள் மீது கட்டப்பட்டிருக்கின்றன சொல்லி அப்படி சொல்றது. அப்ப அதனூடாக நாட்டுறல் தீன் அந்த 5 கால்கள்ல தங்கி இருக்கிறது. ஒரு கால் விழுந்தாலும் கூட சரி கொண்டு ஏற்படுகிறது. அதே மாதிரி அல் ஹயாத் அல் பஷரியா என்று சொல்றது இந்த 5 கால்கள்ல தான் தங்கி நிற்கிறது. அப்ப அதுல ஒன்று இழக்கப்படுகின்ற நேரத்தில் என்ன நடக்கிறது? அங்க ஒரு சரி கொண்டு ஏற்படுகிறது. அப்ப இந்த ஒவ்வொரு சொல்லும் இந்த 5 விஷயத்துக்குமான முக்கியத்துவம் என்ன, எந்த அளவுக்கு அது மார்க்கத்தில் ஒரு பெருமானம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்று சொல்றதைத்தான் உண்மையிலே இந்த 5 வகையான வித்தியாசப்பட்ட அந்த 4 வகையான வித்தியாசப்பட்ட அந்த சொற்பிரயோகங்களும் அதற்கு வழங்கின பெயர்கள் எங்களுக்கு சொல்றதை நாங்க பார்க்கலாம். விளந்தன். அப்ப இது நாங்க முதலாவது விளங்கிக் கொள்றதுக்குரிய ஒரு விஷயம்.